அவருக்கு பிடிக்கல, கலர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இண்டோ ஷிப்மெண்ட்டில் பீட்டாஸ் வந்திருக்கு. போன வாரமே வந்து இந்த வீடியோ நான் எடுத்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, அப்படியே டெலீட் பண்ணிட்டேன். ஃபிஷ் எதுவுமே வந்து அப்போ ரெடி ஆகாமல் இருந்துச்சு. இப்பயும் வந்து பாதி ஃபிஷ் ரெடி ஆகலை. எதெல்லாம் ரெடியாக இருக்கோ அதெல்லாம் டேங்க்கில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி ப்ரீடிங்க்கு நான் ஒரு பேர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்றது பார்ப்போம். எல்பாயில் தான் ஒரு 3 பேர் எல்பாய் இருக்குது, அதில் ஒரு பேர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி எனக்கு நான் ப்ரீடிங்க்கு சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுமே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வந்து ஜெயண்ட்லேருந்தே பார்த்துடலாம். ஜெயண்ட்டில் ஆல்ரெடி 3 பேர் புக் ஆகிடுச்சு, புக்கானதெல்லாம் இருக்குது. ஒரே ஒரு பேர் வந்து நான் போடாமல் வச்சுருந்தேன், யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக காட்டணும் அப்படின்றதுக்காக. அதுக்கான ஃபீமேல் ஜெயண்ட் மல்டி கலரு வந்ததுலேயே வந்து இதுதான் சரியான பேர், வீடியோக்காக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குரூப்பில் போட்டு சேல் பண்ணல. நல்ல கலரு. லாஸ்ட்டாக வந்து நம்ம தாயிலிருந்து நம்ம ஜெயண்ட் எடுத்திருந்தோம், யூடியூப்லேயும் வந்து போட்டிருப்போம். இது வந்து இண்டோலேருந்து எடுத்தது. நெக்ஸ்ட் அந்த கலர் குவாலிட்டி பாருங்கள். ஜெயண்ட்டில் இந்த அளவுக்கு குவாலிட்டின்றது ரேராக தான் கிடைக்குது. நார்மல் நீமோஸ் வந்து நல்ல கலரில் கிடைக்குது, இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் நல்ல கலரில் கிடைக்க மாட்டுது. செம மேல் இதானா. ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி. ஆக்சுவலாக மேலோட ஃபீமேல் கலர் எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. அது அவங்கவுங்க பர்சனல் ஒப்பீனியன், அவங்கவுங்களுக்கு ஒரு கலர் பிடிக்கும். பட் இந்த மல்டி கலர் மேலுக்கு இந்த மல்டி கலர் ஃபீமேல் தான் நல்லா சூட் ஆகும். துருத்துருன்னு இருக்காப்புல. ஆனால் இன்னும் முழுசாக வந்து ட்ராவல் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரலை தான். இப்போ இன்னும் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடுச்சுன்னா இன்னும் துருத்துருன்னு இருக்கும். கம்பேர் பண்ணுறதுக்கு எதனா ஒரு மேல் விட்டு பார்ப்போமா. இது வந்து இண்டோ எல்பாய். சைஸ் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக ஃபீமேலே வந்து நல்லா ஃப்ளேர் பண்ணுது. எனக்கு பிரச்சனையே இதுதான், ஃபீமேல் வந்து மேல்கிட்ட பயந்துருச்சுன்னா கலர் ஃபுல்லாக போயிடும். எல்லாரும் ஃபீமேல் கம்மி குவாலிட்டின்னு நினச்சிக்கிறாங்க, ஆனால் என்கிட்ட ஃபீமேலுமே நல்ல குவாலிட்டியில் தான் வருது. இது ஹெல்பாய். அடுத்து இதுக்கான ஃபீமேலை போட்டு நம்ம இதுவும் பார்ப்போம். மேல் எல்பாய் பக்கத்தில் போனால் நம்ம அப்படியே சைஸ் பார்த்துக்கோங்க கம்பேர் பண்ணி ஜெயண்ட்டுக்கும் நார்மலுக்கும். ரக்கட் மேலாக இருக்காரு. மல்டி கலருன்ற சொல்கிறத விட இந்த மேலே வந்து நம்ம ரக்கட் ஜெயண்ட்னே சொல்லலாம். கலரேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. ஐயோ, எல்பாய் இந்த சைஸை பார்த்து பயப்படுதுன்னு நினைக்கிறேன், எடுத்துருவோம். ஏன்னா எல்பாய் அடுத்து ஃப்ளேர் பண்ணி பார்க்கணும் நம்ம. இது எனக்காக எடுத்து வச்ச எல்பாய். ஆக்சுவலாக ஜெயண்ட்டை பார்த்து அந்த மேல் பயந்ததுனால ஃப்ளேர் பண்ண மாட்டுது. அதனால் அந்த பேர் நான் எடுத்துக்கலான் இருக்கேன். ஃப்ளேர் பண்ணாத மேலே கஸ்டமர் எடுத்துப்பாங்களா? மாட்டாங்க. வந்ததுலே இதுதான் பெஸ்ட்டு டைல் குவாலிட்டி. சும்மா புடவை மாதிரி ஆடும். ஆனால் இது இன்னும் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரலை, அதனால தான் எனக்காக ஸ்டாப் பண்ணி வச்சேன். எப்போ ரெடி ஆகுதோ அப்போ ரெடி பண்ணி ப்ரீட் பண்ணிக்கலான்னு. ஸோ கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகலை. அதுக்கான ஃபீமேல் இது. ஃபீமேல் வந்து கொஞ்சம் சைஸ் கம்மி தான் மேல் கூட கம்பேர் பண்ணுறப்ப. மேல் நல்லா ஃபுல் சைஸு, ஸோ ஃபீமேல் அதோட சைஸ் கம்மி தான். மேல் பாடியில் அந்த ஸ்டார் மாதிரிலாம் கலர் போட்டிருக்கு. சூப்பர் மேல். ஆனால் இது மாதிரி டைல் குவாலிட்டி கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இவரை நான் ப்ரீடுக்கு எடுத்துக்கலான்னு இருந்தேன். இது அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 2-3 நாள் வந்து நல்லா ஹோல்டு பண்ணி ரெடி பண்ணிட்டு தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணும். ரெடி பண்ணி தரணும்னா ஒன்றும் இல்லை, ட்ராவல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, ஒரு 2 நாள் விட்டுட்டோம். ஒன்றும் இல்லை, ட்ராவல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, 2-3 நாள் ஆகுது என் கைக்கு கிடச்சி. இன்னும் ஒரு 2-3 நாள் நல்லா இவரை க்ரூம் பண்ணேன் அப்படின்னா வந்து இவர் ரெடி ஆயிடுவார். செம டைல் ஆனால் இவருக்கு வந்திருக்கிறது. இதோட டைலில் பாதி குவாலிட்டி குட்டிக்கு வந்தாலே பயங்கரமாக இருக்கும். ப்ளூ அவதாரில் இந்த ஒரு பேர் தான் இருக்குது. இப்போ இந்த ஹெல்பாய் காப்பர் அவதார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் இருக்குது. ஆனால் ப்ளூ அவதாரில் இது ஒன்று தான் இருக்குது. டாப் கிரேடில் வந்துருக்கு, ஷோ கிரேட்னு சொல்லலாம், நல்ல குவாலிட்டி. இது மேலு. மேலும் ஃபீமேலும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சைஸ்ன்னு சொல்லலாம். ஃபீமேல் கொஞ்சம் தான் மேலோட சின்ன சைஸு. ப்ரீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இது ரெண்டுத்தையும் போட்டு ப்ரீட் பண்ணலாம். பெட்டர் இன்னும் ஒரு 20 நாள் வந்து மேலுக்கு ஹெவியாக ஃபீடு கொடுத்து நம்ம க்ரூம் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து நல்லா கரெக்டான சைஸிங்க்கு வந்துடும். ஃபீமேல் நல்லா சின்னதாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம ப்ரீட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இவர் இப்போயே டான்ஸிங் பண்ணுறாப்புல.
இது ப்ரீடிங்கான அந்த மூமெண்ட் இது அவர் கொடுக்கறது. நல்லா டார்க் மேலு. இதே குவாலிட்டியிலே ஃபீமேலும் இருக்கும். ஒரு சில மேலு ரன்னிங்கில் ஃப்ளேர் பண்ணுற மாதிரியே இருக்கும், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் துரு துரு துருன்னு. அந்த மாதிரி ஒரு ஓடிக்கிட்டே இருக்காப்புல. அதான் அந்த பிளாக் தான் நல்லா டீப் பிளாக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது க்ளோ மல்டி கலரு. இதில் 2 பேர் இருக்குது. அந்த 2 பேரில் இருக்கக்கூடிய 2 மேலுமே வந்து இதில் நான் போட்டிருக்கேன். ஃபீமேலும் வந்து இதே குவாலிட்டியில் இருக்குது. ஆக்சுவலாக இதுங்க ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. இந்த லைனில் இதுங்க இப்படி அக்ரெசிவாக வருமா என்னன்னு தெரியல, பயங்கர அக்ரெசிவாக இருக்குது. இதே மாதிரி க்ளோ மல்டி கலரில் ஃபீமேலும் இருக்குது. இது தாய் பிரீடு தான். இது மட்டும்தான் இப்போதைக்கு தாய் பிரீடில் இருக்குது. அப்படியே விட்டா ரெண்டும் அடிச்சுட்டு செத்துரும் போல இருக்கு. ஏன்னா இப்போதான் போட்ட உடனே ஃப்ளாரிங் பயங்கரமாக பண்ணுதுங்க, ரொம்ப அக்ரெசிவாக இருக்குங்க. இது வந்து ஸ்டேபிள் லைனு. இப்போ 1 இயர் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோ மல்டி கலர் அப்பயும் கிடச்சிது, ஆனால் கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதில் வந்து கலர் சேஞ்சிங் பெருசாக இருக்காது. ஸோ க்ளோ கலர் நமக்கு எப்பயுமே இருக்கும். சரிங்களா? இதுக்கான ஃபீமேலும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபீமேல்ஸும் அதே குவாலிட்டியில் இருக்குது. க்ளோ பீட்டா வேணும்னா சொல்லுங்கள். கப்பி வாங்குறதுக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு. ஒரு 2 மினிட்ஸ் நில்லுங்க வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். போன வாரம் வந்து கப்பி வாங்கிட்டு போனார். அதே கப்பி இப்போ வாங்குறதுக்கு வந்திருக்காரு, ப்ளூபெரி. அவருக்கு பிடிக்கல, கலர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாமல் வாங்கிட்டு போனார். ஆனால் இப்போ திரும்பவும் வந்திருக்காரு. சரி அது என்னன்னு கீழே பார்ப்போம். அடுத்து வந்து பாக்ஸர் பீட்டா தான் ரெடியாக இருக்குது. பாக்ஸர் பார்ப்போம். நல்லா வெயில் அடிக்குது, போய் அவரை கூட்டின்னு வந்து பார்ப்போம். போன வாரம் வந்தீங்களா? கரெக்டாக ஆமாம், சண்டே வந்திருந்தீங்களா? சண்டே தான். ஓகே, அப்பயும் இந்த ப்ளூபெரி கப்பி வாங்க தான் வந்திருந்தீங்க. எடுக்கிறப்ப வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏதோ ஒரு விருப்பம் இல்லாம காசு போட்டுட்டோமே அப்படின்றதுக்காக தான் எடுத்துட்டு போனீங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்கு இப்ப அந்த கப்பி? ஆக்சுவலா வந்தப்ப பார்த்தப்ப ரொம்ப 150 கப்பிமா இருந்தது. எனக்கு செம சாட்டிஸ்ஃபேக்ஷனே பாதி ரேட்டு வேல்யூ இல்லாத மாதிரி தோணுச்சு. சுத்தமா இல்ல, ஏன்டா வந்தோன்னு. சரி வந்தது இப்பயும் அப்படிதான் இருக்குல்ல. அதான் இதே குவாலிட்டில தான் இருக்கு. பட் ஆனா வீட்டுக்கு போய் கண்டிஷன் பண்ணோம்னா அதோட குவாலிட்டி தரமா இருக்கு. அது பர்பிள் பெரி. இப்ப இங்க வந்து பர்பிளா இல்ல, கொஞ்சம் டார்க்கனா இருக்கு, பிளாக் மாதிரி தெரியுது. இப்ப நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனா பர்பிளா வந்துதா? பர்பிளா இருக்கு, பக்காவா இருக்கு, ஏதோ இம்போர்ட்டட் கப்பி மாதிரி இருக்கு. இல்ல அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் டிடிஎஸ் வந்து கிட்டத்தட்ட 2000 போகுது. ஓகே, அந்த டிடிஎஸ்னாலதான் எனக்கு இங்க கலர் வரல. நீங்க எடுத்துட்டு போனே உங்களுக்கு கலர் வந்து. உங்க டிடிஎஸ் எவ்வளவு இருக்கும்? என் டிடிஎஸ் 100 தான் ப்ரோ, 100 இருக்கும். அதான் பிலோ 100 உங்களுக்கு கலர் வந்து. அதான் ரீசன். என்கிட்ட கலர் இல்லாத காரணம் என்னோட டிடிஎஸ் தான். இப்ப அந்த பேர் பிடிச்சி போய் இப்ப அடுத்து திருப்பி எடுக்க வந்திருக்கீங்க. ஆமா ப்ரோ. சரி, அப்படியே நீங்களே செலக்ட் பண்ணி பிடிச்சுவாங்க ப்ரோ. என்ன இதுல பார்த்து வாங்குவீங்க? டெயில் குவாலிட்டி தான் ப்ரோ. டெயில் தான் பார்ப்பீங்க. ஆனா பெரும்பாலும் இது 800ன்றதுனால யாரும் வரமாட்டாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, இது ஒரு நல்ல சான்ஸ். நீங்களே உங்க கையால உங்களுக்கு வேணுன்ற மீன் பிடிச்சிக்கிறது. புரிட்டீங்களா? பிடிச்சிட்டீங்க. கேட்டுங்க, ஃபீமேல் பிடிங்க அப்படியே. கொஞ்சம் கொஞ்சம் பர்பிள் தெரியுது. ஆனா வீட்டுக்கு போனா உங்களுக்கு ஃபுல் பர்பிளா வந்துருதா? வீடியோ ஷேர் பண்ணுங்க ப்ரோ, நான் அனுப்புறேன். எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, அப்படியே நான் சைடுல போட்டு விடுறேன். அது கண்டிப்பா போடுங்க. ரைட்டு ப்ரோ, ஹாப்பி இல்ல? தேங்க்ஸ் ப்ரோ. கண்டிப்பா திருப்பி பார்ப்போம். வேற வழி அனுப்பிச்சு விட்டாச்சு. பாக்ஸர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளவரான் ஒன்று பார்த்துடலாம். இவர் வந்து சேலுக்கு இருக்காரு. F2 கம்பா. ஃப்ளவரான் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னாலும் கேளுங்க. ஏய்
நல்ல சைஸு ஒரு 6.5 இன்ச்சு 6 இன்ச்சு கிட்ட தான் இருக்கும். ஃபுல்லி சைஸ் கிடையாது, இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்குது மீன், வளரும். நான் வாங்கி ஒரு 4 மாதம் ஆகுது. ஸோ அடுத்து திருப்பி ஜிபியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு, அதனால தான் இந்த கம்ஃபாவை தரேன். நம்ம 10.7 எடுத்த கம்ஃபா தான் இது. 6,000 ரூபாய்க்கு வாங்கினேன். 6,000 ரூபாய்க்கு யாருக்காச்சும் வேணும்னா நான் கொடுத்துட்றேன். வாங்கின ரேட்டுக்கே தான் தரேன். சைஸிங் நான் நல்லா பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் வாங்கின ப்ரைஸ்க்கே தரேன். ஹேமர் காக்கு. ஆக்சுவலாக இந்த காக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஹெட்டு வாங்கணுன்றது ரொம்ப ஆசை. ஹேமர் காக்கில் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளோரானு. ஸோ நல்ல டியூல் டோன் கலரு, நல்ல பேட்டர்னு. $6,000 வேணும்னா கேளுங்க. ஆல் ஓவர் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இதை டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். பாக்ஸர் இது இந்தியன் பீடு தான். இது வைல்டு பாக்ஸர்ஸ். இது வந்து மொத்தம் 12 பேர். 12ல் ஒரு 5 பேர் புக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். மீதி ஒரு இப்போ 7 பேர் 8 பேர் இருக்கும். எத்தனைன்னு தெரியல, அது லிஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இதுங்க எல்லாமே வந்து இதே மாதிரி தான் இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்கும். ஸோ 11 பேரையும் தனித்தனியாக வீடியோ எடுத்து நம்ம போட மாட்டோம். சாம்பிளுக்கு இப்போ ஒரு 2 மேலே வந்து எடுத்து போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ஐடென்டிக்கலாக தான் எல்லாமே இருக்கும். மிஞ்சி போனால் கொஞ்சம் கொஞ்சம் டைலில் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், மற்றபடி பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வைல்டில் வந்து நம்மளை பார்த்து வந்து இதுங்க ஷையாக இருக்கும், அதுங்களுக்குள்ளே வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அதே மாதிரி இதுங்களுக்கு கொஞ்சமாக ரெட் இருக்கும், கீழே இருக்க டைலில் ரெட் இருக்குது சரிங்களா. அது வீடியோவில் அவ்வளோவா தெரிய மாட்டுது, பட் கீழ் டைலில் ரெட் இருக்குது. ஃபுல் பிளாக் கிடையாது இதுங்க. பயங்கர அட்ராக்டிவாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ பாக்ஸஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, எங்கேயுமே கிடைக்காம இருந்துச்சு. இப்போ லோக்கல் ப்ரீடில் வந்து இதுங்க கிடைக்குது. ஐயோ, ஓ மை காட், சம்பவம் பண்ணிடுச்சு. டேய் ஓகே, இப்போ 12 பேர் கிடையாது, 11 பேர் தான் இருக்குது. அது டைல க்ரூம் பண்ணி சேல் பண்ணோம். ஃபீமேல்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது ரொம்ப ஷையாக இருக்கும். ஃபீமேல்லாம் எடுத்து நான் டேங்கில் போட்டு வீடியோ எடுத்தேன்னா கலர்லெஸ்ஸாக மாறிடும். எப்படி பிளாக்காக தெரியுதுங்க, இந்த பிளாக்கே இல்லாமல் கலர்லெஸ்ஸாக மாறிடும். ஸோ பாக்ஸஸ் ஃபீமேலும் இருக்குது, மேல்ஸும் இருக்குது. சிங்கிள் கிடையாது சரிங்களா. சிங்கிளாக பாக்ஸர் சண்டை விடுறதுக்காக நிறைய பேர் கேட்குறீங்க. நமக்கு பேராக வந்திருக்கு. ஸோ மேல் நான் கொடுத்துட்டேன், தனியாக கொடுத்துட்டேன்னா எனக்கு ஃபீமேல் வந்து வேஸ்ட்டாக போயிடும். இதுங்க சைஸ் வந்து ஃபுல் சைஸ் கிடையாது, செமி அடல்ட் தான், பேபி சைஸ் தான், நல்லா சின்னதாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கி க்ரூம் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெரிய சைஸாக தெரியும். பார்க்க போகிறது காப்பர் அவத்தார். காப்பர் அவத்தார் ஃபீமேலு. மேலே நான் போட்டதுக்கப்புறம் ஃபீமேல் பயந்ததுக்கப்புறம் கலர் ஃபுல்லாக போயிடும். எல்லாரும் நீங்கள் லோ கிரேட்னு நினச்சிடுறீங்க. அதனால் ஃபீமேலை மட்டும் நான் இப்போ முதல்ல தனியாக காமிச்சிடறேன், அப்புறம் மேல் போடுவோம். ஃபீமேல் பார்த்துருப்பீங்க. இதனால தான் மோஸ்ட்டாக வந்து நான் மேலே மட்டும் போட்டு காமிச்சு உங்களுக்கு காட்டுறதுல ப்ரிஃபர் பண்ணுறேன். ஃபீமேலை தனியாக அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் கேட்குறப்ப அனுப்பிச்சிருவேன். கரெக்டான டைலு, கரெக்டான பாடி கண்டிஷனு, கலரேஷனு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நல்ல கிரேட் மேல் இது. இந்த மாதிரி நிறைய மேல் நல்லா தான் வந்தது. எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு இண்டோ பீட்டாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தாய் பீட்டாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வாங்கணும் அப்படின்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு கீழே கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி கொடுத்துருப்பேன். ஃபீமேல் நான் எதிர்பார்த்த அளவுக்கு கலர் போகலை, ஓரளவுக்கு மேலே பார்த்து பயப்படாம தான் இருக்குது. அதுங்க நீந்துறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபின்னில் கூட இது கலர் இருக்குது பாருங்கள். ரேர் தான், இந்த மாதிரி எப்பயாச்சும் தான் வரும். நம்மக்கிட்ட இந்த டைம் வந்து ஸ்டார் டெயில் காப்பர்லாம் வந்துருந்துச்சு, அதெல்லாம் குரூப்பில் போட்டு சேல் பண்ணிட்டேன். அதெல்லாம் பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஆனால் ஆல்ரெடி காப்பர் ஒருத்தர் நம்ம ப்ரீடு இறக்கிட்டோம், அதனால் அதில் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ புதுசாக எல்பாய் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். பெஸ்ட்டு இப்போ நம்ம காமிச்சதில் இருக்கிறதுலே இதுதான் எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது. இதுங்களை வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே டேங்கில் போட்டு பார்க்குறப்ப தான் இதோட குவாலிட்டி என்னன்றது எனக்கே தெரியுது.
ஏன்னா இதெல்லாம் பாருங்க, இதில் தான் போட்டு வச்சிருக்கேன். இதில் எங்கே மீன் தெரியும் எனக்கு? இல்லை பாட்டிலில் போட்டு வச்சுருப்பேன். இவர் பாட்டிலில் தான் வச்சுருந்தேன். ஸோ இதுங்களோட குவாலிட்டி என்னன்றது நான் இப்படி வீடியோவில் போட்டு பார்க்குறப்ப தான் எனக்கே தெரியுது. இது வந்து மல்டி கலர் மேலு, இது ரெட் கேலக்ஸி மேலு. இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் இருக்குது. இது 2 இருக்குது, அதை தாண்டி இன்னும் 2 இருக்குது. மொத்தம் 4 பேர் இந்த மாதிரி கேலக்ஸி பேர் இருக்குது. இதெல்லாம் சீப்பாக கொடுத்துடலாம், நல்லா எக்ஸ்பென்சிவாக எடுத்தேன் நான். இதெல்லாம் பேர் 800, பேர் 1000 அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துடலாம். இது எடுத்து ஒரு 3 வீக்ஸ் இருக்கும். நம்ம வந்து அப்போ ரெடி ஆகாமல் இருந்துச்சு, அதனால் க்ரூமிங்கு போட்டிருந்தேன். நல்ல குவாலிட்டி. இதெல்லாம் அந்த ஃபின்னெல்லாம் பாருங்கள், பெட்ரோல் ஃபின் பாருங்கள். அந்த டைமில் நான் தாய்லாந்து ஸ்டாக் புஷ் பண்ணுற டைமில் இதுங்க ரெடி ஆகலை. ஹோல்டு பண்ணி வச்சு அப்படியே ஹோல்டு பண்ணி இப்போ நான் இதுங்களை மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஸோ இது வந்து தனித்தனியாக வீடியோஸ் வந்து கேட்காதீங்க, வாட்ஸ்அப்பில் குரூப்பில் 1 by 1 போடுறேன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரைஸிங்கோடு நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான், எல்லாத்துலேயும் சாம்பிள் மாதிரி காமிச்சிட்டேன். இன்னும் நிறைய பீட்டாஸ் இருக்குது, எதுவுமே ரெடி ஆகலை. இப்போ காமிச்சேன்னா உங்களுக்கு பிடிக்காது. இதெல்லாம் பாருங்கள், அவத்தார் OHM ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நான் எடுத்ததுலேயே இதான் எக்ஸ்பென்சிவ். பட் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, ட்ராவல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. இதை பார்த்தா இப்போ கன்றாவையாக இருக்கும். இதுவோட எக்ஸ்பென்சிவ்னு நீங்கள் சொல்வீங்க. பட் ரெடி ஆகிட்டு நான் சேல் இதை போஸ்ட் பண்ணுறப்ப மிரண்டு போயிடுவீங்க. ரெட் ஸ்டார் கேலக்ஸிலாம் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், ரெடி ஆகலை. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. பட் இன்னும் அண்டர் கண்டிஷன்லேயே இருக்குது. ரெடி ஆகாமல் நான் சேல் பண்ண மாட்டேன். சப்போஸ் இந்த ஸ்ட்ரெஸ்லேயே இறந்து போதுனாலும் என்கிட்ட இறந்துடும். நம்ம நல்ல மீன் மட்டும் தான் கொடுக்குறது. இது நல்லா ரெடி ஆகிடுச்சு, ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கண்டிஷன் பண்ணிட்டு போடலான்னு ரெட் ஸ்டார் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாமே வந்து இருக்குது. கண்டிஷன் பண்ணதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணாச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.